ஐஸ் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இது எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் மல்டி சிவா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நம்ம சேனலில் வந்து புதுசாக ஒரு அன்பாக்சிங் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா, நட்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. இது என்ன பார்சல் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸு. இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான். இவங்க வந்து ஆன்லைன் மூலமாக நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் இதான் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு வந்து பார்சல் பண்ணியிருக்காங்க. அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி நம்ம ரிவ்யூ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ குவாலிட்டியாக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் அவங்களோட நேம் அண்ட் லோகோ, நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ், www.nutshouse.in. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாமா. ஸோ ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ நீட்டாக வந்து ஒரு குட்டி பாக்ஸில் அழகாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. பார்சல் ஃபுல்லாக இருக்குது பாருங்க. ஊக்கில் வந்துச்சு. இப்போ பார்சல் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. என்னென்ன இருக்குது நான் ஒவ்வொன்றா எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பேரிச்சம்பழத்துலேயே வந்து பெரிய சைஸ் பேரிச்சம்பழம். இது பார்த்திங்கன்னா வந்து அவங்க லோகோ இதெல்லாம் போட்டு பேக்கிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜிப்பர் பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்து சாப்பிட்டு யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஜிப் பண்ணி லாக் பண்ணிக்கலாம் இது. ஸோ அந்த மாதிரி பேக்கிங் இது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கலரில் இருக்குது, ரவுண்டாக. இது என்னன்னு தெரியல, அப்புறம் பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேங்கோ, ட்ரை மேங்கோன்னு நினைக்கிறேன் இது. இதுவும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே திராட்சை, நம்ம வந்து உலர் திராட்சை இருக்குல்ல, அதுவும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வந்து உலர் திராட்சையிலேயே வந்து கருப்பு திராட்சை. இது முந்திரிலேயே வந்து மசாலா போட்டு வறுத்த முந்திரி இது. ஸோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. அடுத்தது இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம முந்திரி, இது வந்து நார்மல் முந்திரி, நம்ம வந்து கேசரிக்கு பொங்கலுக்கெலாம் போடுவோம் அந்த முந்திரி. ஸோ இது வந்து பாதாம் எல்லாருமே சாப்பிட்ருப்போம். ஸோ இது வந்து உலர்ந்த அத்திப்பழம், நம்ம வந்து ட்ரை அத்திப்பழம். இது அத்திப்பழத்துக்கு இங்கிலீஷில் என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து அத்திப்பழம், இது ட்ரை பண்ணது, நல்லா காய வச்சு அத்திப்பழம் இது. ஸோ இது வந்து பிஸ்தா வந்து அந்த அவுட்டர் ஷெல்லோடு இருக்குது, ஓடோட பிஸ்தா. இது பாதாம் பிஸ்தா. ஸோ இது வந்து கிவி பழம் மாதிரி இருக்குது, க்ரீன் கலரில் அந்த வட்டமாக இருக்குது. ஸோ அப்புறம் இது என்னன்னு தெரியல காய்ஸ். இது வந்து ஏதோ அந்த எப்படி அந்த முந்திரியை கட் பண்ணால் ரெண்டாக கட் பண்ணால் இருக்குங்களா, அது மாதிரி இருக்குது. இதை நான் சாப்பிட்டதே இல்லை. இது நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான், காலி. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பபுள் ட்ராப் இருக்குல்ல, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பபுள் இதுலேயே பெரிய பெரிய பபுளாக இருக்குது. ஷேக் ஆகக்கூடாது, இல்லை சவுண்டு ஒன்றும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வைப்பாங்க இது. ஸோ இது வந்து பபுள் ட்ராப்லாம் போட்டு பக்காவாக பேக் பண்ணி வந்திருக்கு. இப்போ ஒவ்வொன்றா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வாறு எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ இது எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு. முந்திரிலேருந்து சாப்பிடுவோம். முந்திரி தான் எல்லாருமே ஃபேவரெட்டு, ஏன்னா விலையும் கம்மி. பேக்கிங் தான் நல்லாயிருக்கு, இந்த கோல்டு கலர் பேக்கிங்கு. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். முந்திரி நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குது. மொறுமொறு இந்த இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதாவது சவுக்கு வச்சுன்னா வீணாக போச்சு. நல்லா இருக்குது மொறுமொறுன்னு. அடுத்த பிஸ்தா வந்து ட்ரை பண்ணுவோம். இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்ல, ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம. இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி க்ளோஸ் பண்ணிட்டு. ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி இப்போ எடுத்துட்டோம். ஸோ இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். அதாவது இந்த ஜிப்பு மாதிரி இருக்கும், ஒரு திக்னஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே தான் கட் பண்ணணும். அதையும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. அப்படி தான் எங்கள் அம்மா பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இந்த பூஸ்ட்லாம் வாங்குகிறோம்ல, அதில் வந்து கீழே அந்த ஜிப்பர் பேக்கு கீழே கட் பண்ணிடுவாங்க. அது வந்து வேஸ்ட்டு தான். அது வந்து ஜிப் லாக் மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக்கில், அதுக்கு மேலே கட் பண்ணணும். அப்போ தான் வந்து அதை மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஸ்தா. ஸோ அந்த ஷெல்லோடு இருக்குது. பிஸ்தா பருப்பு. பிஸ்தா வந்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். ஐஸ் டேஸ்ட் சூப்பராக இருக்குது.
வேற லெவலில் இருக்குது. இப்போ அந்த மசாலா அந்த உப்பெல்லாம் போட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல, அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. விட்டு அப்படியே எல்லாத்தையும் அடி பண்ணிட்டு போல. இப்போ டிஷ்ஷாக சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இப்படியே நம்ம இதை அழுத்தணும்னா அப்படியே லாக் ஆகிடும், காற்று உள்ளே போகாது. அப்படியே நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். அது பாதாம் ட்ரை பண்ணிடலாமா? பாதாம் பேக்கெட் கைஸ். பாதாம் பாருங்கள், சைஸஸ்லாம் வந்து நார்மல் சைஸ் தான். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாயிருக்கு. அது வந்து நார்மல் திராட்சை, அந்த ட்ரை திராட்சை இருக்குல்ல கைஸ், ட்ரை கிரேப்ஸு. ஸோ சைஸ் பாருங்கள், கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கு. ட்ரை கிரேப்ஸ்லாம் வந்து அந்த ரத்தம் ஊறுறதுக்குலாம் வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடி வந்து சின்ன சின்ன பாக்கெட்டாக வாங்கி வச்சுட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்பேன் சின்ன சின்ன பாக்கெட்டாக வாங்கி வச்சுப்பேன். வாங்கி வச்சுட்டு கம்பெனியில் உட்காந்து தூக்கம் வரப்போலாம் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுப்பேன். ஹெல்த்துக்கும் நல்லது, நமக்கு தூக்கம் வராமையே இருக்கும். அதுக்காக வந்து வச்சுப்பேன். அது எப்போயுமே என்னோட ட்ராவல் வச்சுப்பேன். அது இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ட்ரை பண்ணணும்னா. என்னன்னு தெரியல, நல்லா வந்து காய வச்சுருக்காங்க. இது நெல்லிக்காய் மாதிரி இருக்குது, அரநெல்லிக்காய் மாதிரி இருக்குது பார்க்குறப்ப. அதான் நினைக்கிறது. அரநெல்லிக்காய் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி நல்லா காய வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை, ஆனால் இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் ஓகே, சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இது அரநெல்லிக்காய்லாம் ரொம்பவே நல்லது உடம்புக்குலாம். இப்போலாம் எங்கே கிடைக்கிது அரநெல்லிக்காய் இல்லை. இப்போ வந்து அத்திப்பழம் வந்து ட்ரை பண்ணுவோம். அத்திப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்திப்பழம் ஜூஸ் வந்து நிறையவே குடிப்பேன். அத்திப்பழம் வந்து இப்படி நான் சாப்பிட்டதில்லை ட்ரை பண்ணி. அத்திப்பழம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த இதை அத்திப்பழத்தை வந்து அப்படியே அமுக்கி உடச்சி அப்படியே வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பேரிச்சம்பழம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, ஆனால் எடை நறுக்குங்குது. டேஸ்ட்டு ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. க்ரீன் கலரில் ஏதோ வட்ட வட்டமாக இருக்குது. இது ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், கலர் பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது கலரு. லைட்டாக பிடிக்குது, என்னன்னே தெரியலையே. இது பாருங்கள், ரவுண்டாக வந்து வட்டமாக இருக்குது. உள்ளே வந்து எள்ளு இருக்குல்ல, எள்ளு மாதிரியான விதை இருக்குது. சரி, என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது, நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்குது. முந்திரிலேயே வந்து மசாலா போட்ட முந்திரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மசாலா முந்திரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. மசாலா முக்கில் ஏறிச்சு. மசாலா முந்திரி ரொம்ப காரமாக இல்லை, லைட்டாக தான் இருக்குது. ஆனால் சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. நார்மலாக சாப்பிட்றத விட இது நல்லா இருக்குது டேஸ்ட்டு. சூப்பராக இருக்குது. டேஸ்ட். இப்போ வந்து கருப்பு திராட்சை டைப் பண்ணுவோம் நம்ம. கருப்பு திராட்சை இது நார்மலாக வந்து குட்டி குட்டியாக இருக்குது. நல்லாயிருக்கு. ஆனால் அந்த திராட்சை வந்து இன்னும் இனிப்பாக இருந்துச்சு. இது வந்து இனிப்பு கம்மி தான், நல்லாயிருக்கு. மேங்கோ, ட்ரை மேங்கோ வந்து ட்ரை பண்ணுவோமா? மாம்பழம்லாம் நம்ம எவ்வளோ சாப்பிட்ருப்போம், இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டதில்லை. சின்ன பீஸ் ஆகிட்டு சாப்பிட்ருப்போம். அழகாக வந்து கட் பண்ணி அதோட தோலை மட்டும், அந்த தோலுங்கிறேன் சதையை மட்டும் கட் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கும். மேங்கோ மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. உப்பு போட்டிருக்காங்களா என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல. லைட்டாக எதுவும் மாவு மாதிரி இருக்கு மேலே. எப்படி அந்த ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்புறம் நான் கையில் வந்து அந்த மாவு மாதிரி அதை ஒட்டுது, என்னன்னு தெரியல. நல்லாயிருக்கு சாப்பிட்றது. டேஸ்ட்டோ காசு மாதிரி வட்ட வட்டமாக இருக்குது. இது நம்ம ட்ரை பண்ணுவோம்.
இது குட்டி குட்டியாக இதே மாதிரி தான் நிறைய இருக்குது. இது என்னன்னே தெரில. சாப்பிடுவோமா? டேஸ்ட் நல்லா இருக்குது. அந்த தேன்லாம் போட்டு ஊற வச்ச மாதிரி இருக்குது ஒரு ஃபீடு. கண்டிப்பாக அந்த தேனில் ஊற வச்ச மாதிரி தான் இருக்குது. யாருக்காவது நேம் தெரிஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது ஒரு நேம் மட்டும் எனக்கு சொல்லுங்கள் யாராவது. கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு எதாவது கிஃப்ட் எதாவது கொடுத்துருவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பேரிச்சம்பழம். நம்ம காலகாலமாக இதெல்லாம் நிறைய சாப்பிட்ருப்போம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பேரிச்சம்பழத்தில் வந்து அயன் சத்து இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ பேரிச்சம்பழம் வந்து குழந்தைங்களுக்கு நிறையவே கொடுக்கலாம். இந்த மாதிரி அந்த ஸ்நாக்ஸ் இதுன்னு சாப்பிட்றதுக்கு இந்த ஹெல்த்தியாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா வீட்டில் வந்து குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். பேரிச்சம்பழம் சைஸ் பாருங்கள், நல்லா பெரிய சைஸ் பேரிச்சம்பழம். அரேபியன் டேட்ஸ் அது மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதான் நினைக்கிறேன். இது பெருசாக இருக்குது. டேட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டு மறுபடியும் அதுலேயே பாக்ஸ்லேயே வச்சு அடுக்கி வச்சிட்டேன். ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துறோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. 2 மட்டும் நேம் தெரியலன்னு சொல்லுங்களேன். 2 நேம்ஸும் கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது சர்ப்ரைஸாக ஏதாவது கிவ் அவே பண்ணிடலாம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கணும்னா இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸு www.nutshouse.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப்பில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட அட்ரஸு, கான்டாக்ட் நம்பரு, வெப்சைட் லிங்க்கு, வாட்ஸ்அப் லிங்க்கு, வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க் எல்லாமே வந்து நான் வீடியோ கிளிக் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திப்போம். பாய் மக்களே. பாய்.